திமுக பேர்ல வந்து நேரோ இல்ல மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுத்தா அது ஏத்துக்க முடியுமா? அது கட்சியோட தலைமையா எடுத்துக்க முடியுமா? ஆமா, தலைமையில இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, RS பாரதி கொடுத்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, கனிமொழி கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, ராசா கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, துரைமுருகன் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, TKS இளங்கோவன் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். இவர்கள்லாம் யாரு? கட்சியினுடைய மெம்பர் தானே. இல்ல, ஒரு தலைவரா கொடுக்கறதுக்கும் ஒரு தலைவருடைய வந்து அதான் நீங்க அறிக்கையை படிச்சீங்களான்னு கேக்குறேன். தலைவருடைய ஒப்புதலின் பேரில் தானே கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்த அறிக்கையை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெட்டரேட்ல தான் வந்திருக்கு. அப்போ கட்சியினுடைய அறிக்கை தானே அது. ஏன் இது அரசியலாக்கப்படுறாங்க? கொடுக்கல. அதுதான் இப்பவும் சொல்றேன், இவர்களுக்கு வந்து தான் செஞ்ச தவறுகளை மறைக்கணும். புரியுதுங்களா? பேசணும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் தூத்துக்குடி போயிருக்கிறாரு, கார் கம்பெனியை திறந்து வச்சிட்டாரு. அங்கதான் தம்பி கவினுடைய வீடு இருக்கு. ஏன் போகல? செல்போனுக்குலாம் இப்ப முன்ன மாதிரி ரோமிங் சார்ஜஸ் போட்டாங்க, வேற மாவட்டத்துல இருந்து பேசின சார்ஜஸ். அதனால தூத்துக்குடிக்கு போய் பேசுறாரு. எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? நீதிமன்றம் இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. எதற்கு? கவின்குமார் வழக்குக்கா? ஆணவ படுகொலைகள் தமிழகத்துல அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்குது. அதற்கான பதில கொடுங்கன்னு சொல்றோம்.